என் பேர் சிவகுமாருங்க. பரமத்தி வேலூர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்குங்க. ஐயா, இப்போ முஸ்லீம் எடுத்துக்கிட்டாங்க ஐயா, பிறந்து ஒரு வயசு 2 வயசுலயே சுங்குச்சம் பண்ணிக்கிறாங்க. அந்த சுங்குச்சம் பண்றதுனால வந்துங்க, இப்போ அவங்க மட்டும் தான் இது பண்றாங்க, ஆண்களுக்குலாம். மற்றவர்கள் யாரு மொழிகளுக்கும் பண்றதில்ல. இதனால என்ன நன்மைகள், இதனால என்ன எப்படிங்கிறத ஐயா அவர்கள் கூறும்போது அந்த முடிவு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது முஸ்லிம்கள் ஆண் குழந்தைகள் பிறந்தா அந்த குழந்தைக்கு என்ன செய்யறாங்க, சுன்னத்து பண்றாங்க. விருத்த சேதனம் அப்படின்னு சொல்ற சுன்னத்து பண்றாங்க. சுன்னத்துனா எல்லாத்துக்கும் தெரியும், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் தெரியும், அது விலைக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அப்ப இந்த சுன்னத் பண்றதுனால என்ன நன்மை, அதை ஏன் செய்யறீங்க கேட்கிறாங்க. இந்த சுன்னத்து பண்ணுவதை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா விளங்கிக்கிறேன்னு, இப்ப ஆண்களுடைய அந்த உறுப்புல இருந்து சிறுநீர் வெளிப்படுகிறது, அதுல இருந்து விந்து வெளிப்படுகிறது. வெளிப்படக்கூடியது உள்ள இருக்கிற வரைக்கும் நம்மள அது பாதிப்பது கிடையாது. நம்ம அனைவருடைய வயிற்றுக்குள்ளேயும் சிறுநீர் இருக்கிறது, அனைவருடைய வயிற்றுக்குள்ளேயும் மலம் இருக்கிறது, சுமந்துக்கிட்டு தான் இருக்கணும். பாத்ரூம் போயிட்டு வந்தா கூட ஒரு அளவுக்கு தான் வெளியேற்றுவீங்க, ஓரளவுக்கு ஸ்டாக் இருக்கும். அடுத்தது போட்டு தள்ளி விட்டாங்க, முழுசாவெல்லாம் வெளியேறாது. வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு, இப்பதான் கக்கூசுக்கு போயிட்டு வர்றேன்னு ஒருத்தர் சொன்னா கூட அவர் வயிற்றுல என்னத்தை சுமந்துட்டு இருக்கிறாரு, மலத்தை சுமந்துட்டு தான் இருக்காரு. பழசு வெளியேற்றது புதுசு ஃப்ரெஷ்ஷா உள்ளது இருந்துகிட்டு இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் உள்ள இருக்கிற வரைக்கும் கடவுள் எப்படி நம்மளை படைச்சிருக்காரு மனுஷன் கேட்டா, அந்த கிருமிகளால் எந்த விதமான வெளியே தாண்டி எந்த இடத்தையும் செய்ய முடியாது. வெளியேறி வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த மலமோ சரி வெளியேறி வந்துருச்சுன்னு சொன்னா அதுல இந்த கிருமிகள் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கறதா யதார்த்தமான ஒரு நிலைமை. அப்ப இந்த சிறுநீர் கழித்த பிறகு அந்த தோல் மூடி இருக்குன்னு வைங்க, மூடி இருந்தால் சில சொட்டுகள் அதுல இருக்குமா இருக்காதா? சில சொட்டுகள் ஒவ்வொரு ஆம்பளையும் அதை கற்பனை பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த இடத்துல என்ன இருக்கு, அந்த கவர் பண்ணி இருக்கிறதுனால வேகமா வரக்கூடியது வடிஞ்சிடும். அதை தாண்டி என்ன செய்யும் கேட்டா, ஒரு சில சொட்டுகள் அங்கே தங்கி இருக்கும். அங்கே தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அதனால் இந்த சொறி சரங்கு அது மாதிரியான அரிப்பு தொடர்பான சரும நோய் தொடர்பான கிருமிகள் நம்மளை தொத்தும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றான். அதே மாதிரி சிறுநீரை விட்டுருங்க, அந்த விந்து வெளிப்படுதுல, விந்து வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த விந்துடைய ஒரு பகுதி ஏதாவது இந்த தோலுக்குள்ள தங்கி இருந்து விடுமையானால் அதனாலையும் என்ன இருக்கிறது, பாலியல் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைய மருத்துவ உலகம் ஒத்துக்கொள்கிறது. எந்த அளவுக்கு ஒத்துக்கொள்கிறது என்று சொன்னால், இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்ல எல்லாம் குழந்தை பிறந்தவன கம்பல்சரியா சுன்னத்து பண்றாங்க, அங்கே பண்ணி விடுறோம், ஆஸ்பத்திரியிலே பண்ணிடுறோம். நம்ம ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருக்கும் பொழுது தொட்டில் குழந்தைன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த பிள்ளைகளை குப்பை தொட்டில போட்டு பிள்ளைகளை சாவடிச்சது உள்ள பிள்ளைய பெத்துவிட்டு வளர்க்க தெரியாம பிள்ளை வேணாம்னு நினைக்கக்கூடியவங்க, தவறான முறையில் பிள்ளை பெற்றவங்க, ஏதோ ஒரு வகையில் உள்ளவங்க பிள்ளைய கொண்டு போட்டு போயிருவாங்க. அப்ப அதுக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, தொட்டில் குழந்தைன்னு ஒரு ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு தொட்டில போட்டு வச்சிருப்பாங்க. அதுல அந்த குழந்தைய போட்டு போயிட்டா அதை எடுத்து கவர்மெண்ட் பிள்ளைய அதை ஆக்கி வளர்க்கிறது, அதுக்குன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த மாதிரி புள்ள வேணாங்கிறவங்க குப்பை தொட்டில போட்டுறாதீங்க, கழுத்து நெச்சு கொலை பண்ணி விடாதீங்க, இந்த தொட்டில போட்டு போங்க, நாங்க அரசாங்கத்தை எடுத்து வளர்த்துக்கிறோம் சொல்லிட்டு அந்த குழந்தைகளை எடுத்து ஆஸ்பத்திரியில வச்சு ஆயாக்களை போட்டு நர்சுகளை போட்டு வளர்க்கிறது அந்த திட்டம். அவங்க உத்தரவு போட்டாங்க, இந்த தொட்டில் குழந்தையில போடப்படுற குழந்தை ஆம்பளை பிள்ளையா இருந்தா சுன்னத்து பண்ணி போடுவாங்க, பண்ணிருங்க உத்தரவு போட்டாங்க. யாரு, ஜெயலலிதா முஸ்லிமா? ஜெயலலிதா உத்தரவு என்ன போடுறாங்க, தொட்டில் குழந்தையில போடுற குழந்தை ஆம்பளை பிள்ளையா இருந்தா அதை சுன்னத்து பண்ணிருங்க, அதுதான் ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சுன்னத்து பண்ணுதல் என்பது அது அந்த ஆணுடைய உறுப்புகள்ல நோய் வராமல், ஆணுடைய உறுப்புல நோய் வராட்டி பெண்ணுக்கு வராது, இங்க இருந்தா பாஸ் ஆகுறது கடத்துறது, அது மாதிரி ஒண்ணு. அது மாதிரி இப்ப நவீனத்துல பெரிய உயிர்கொல்லி நோயாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டா எய்ட்ஸ் தான். இந்த எய்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எய்ட்ஸ் குறைவா உள்ள நாடுகள் என்ன, சவுதி அரேபியாவும் ஆப்பிரிக்காவும் குறைவா இருக்கிறது. இந்த நாடுகள்ல ஏன் குறைவா இருக்குன்னு கேட்டா அந்த சுன்னத்து தான் காரணம். எல்லாரும் சுன்னத் பண்ணக்கூடிய சமுதாயமா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அவங்கள்ட்ட கிருமிகள் தொத்திக்கிட்டு இருக்கிற வாய்ப்பு குறைவா போயிடுது. அதனால அதிகமாக தொத்துவது கிடையாது. இன்னும் சொல்ல போனா பல மனைவியோட வாழக்கூடியவன் சவுதியில ஜாஸ்தியா இருக்கிறான், இங்கெல்லாம் ரொம்ப குறைவு. அப்படி இருந்தும் கூட அவனுக்கு எய்ட்ஸை காணாம். ஏன், இந்த சுன்னத்து பண்ற காரணத்தினால அப்படியான ஒரு நன்மை ஏற்படுகிறது என்பதையும் இன்றைய விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்றாங்க. அது போக குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவதில் சுன்னத்து பண்ணாதான் ஆண்களுக்கு அதிக நேரம் அவங்களுக்கு தாம்பத்தியம் ஈடுபட முடியும்
அப்படிங்கறதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த அந்த சுண்ணத்து பண்ற காரணத்தினால அதுல கூச்ச உணர்வுகள் குறைஞ்சிரும். கூச்ச உணர்வுகள் குறையும் பொழுது கொஞ்சம் நீண்ட நேரத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு வந்து ஸ்கலிதமாகும், உச்சகட்டத்தை அடைவாங்க. அப்படிங்கும்போது மனைவி சந்தோஷப்படுத்துவதற்கு அது உகந்ததா இருக்கும் என்பதையும் இன்றைக்கு விஞ்ஞானி என்ன செய்யறாங்க, கண்டுபிடிச்சு சொல்றான். தமிழ்வாணன் ஒரு எழுத்தாளர், இவனா விட்டு அடிக்கிறான்னு நினைச்சிடக்கூடாது. தமிழ்வாணன் ஒரு எழுத்தாளர், உங்களுக்கு எல்லாம் தெரியும், துப்பறியும் கதை இந்த மாதிரி மர்ம கதையெல்லாம் எழுதுவாரு. அவர் மகன் இப்ப இருக்கார் லேனா தமிழ்வாணன், மணிமேகலை புரசுரம் இருக்கும், அங்க போய் கேட்கலாம் அந்த புஸ்தகத்தை. அவர் ஒரு புஸ்தகம் எழுதினாரு. புஸ்தகத்துக்கு பேர் வந்து முஷ்டி மைதுனம் அப்படின்னு அர்த்தம். அது வந்து சமஸ்கிருதத்துல பேர் வச்சுக்கிட்டாரு, தமிழ்ல வச்சு அசிங்கமா இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாரு, பேரை எழுதிட்டாரு, சமஸ்கிருத வார்த்தையை போட்டு இந்த புஸ்தகத்துக்கு பேர் வச்சாரு முஷ்டி மைதுனம்னு சொல்லி. அதுல அவர் என்ன செய்யறாருன்னா இது அப்படி சொல்றாரு, எப்படி சுண்ணத்து பண்ணுவதனாலதான் ஆண்கள் வந்து சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து இந்த உச்சகட்டத்தை அடையாம இருப்பாங்க, அதுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முஸ்லீம் தான் கிடையாது, அவர் அந்த யதார்த்தமா உள்ள உடற்கூறு விஷயமாக ஆய்வு செஞ்சு கிடைச்ச தகவலை அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். அப்ப அதனால இந்த சுண்ணத்து பண்ணுதல் என்பது வந்து இது முஸ்லீமுக்கு மட்டும் உரியதாக நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது, இது வந்து எல்லாருக்கும் உள்ளது. இன்னும் சொல்ல போனா யூதர்கள் நபி முகமது நபிக்கு முன்னாடியே யூத சமுதாயம் சுண்ணத்து பண்ணிட்டு இருந்தாங்க. பைபிள்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சுண்ணத்து பண்ணுவது கர்த்தருக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கை அப்படின்ட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள்ல பழைய ஏற்பாடுகள் ஆதி ஆகமத்துல இன்னும் பல ஆகமங்கள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் கூட சுண்ணத்து செய்யப்பட்டாரு என்று பைபிள்ல இருக்கிறது. அந்த பவுலுங்கிறவர் அதையும் மாற்றிவிட்டாரு. சுண்ணத்து செய்யறதை பத்தி மத்தேயு மார்க் எல்லாரும் சொல்லி இருந்தாலும் இந்த பவுலுங்கிறது என்ன, விருத்த சேதனம் என்பதும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் இருப்பதும் ஒன்றுமில்லை அப்படின்னு இவர் தான் மாத்தினார். பின்னாடி இயேசுவுக்கு பின்னாடி இந்த கொள்கையை மாத்திட்டாங்களே தவிர கிறிஸ்துவ மதத்தினுடைய கோட்பாடு பிரகாரமும் அது பண்ணத்தான் வேணும், யூத மதத்து பிரகாரம் பண்ணித்தான் ஆகணும். அப்ப விஞ்ஞான பூர்வமா அறிவியல் பூர்வமா பண்ணித்தான் ஆகணும், நல்லது. அதுக்குதான் முஸ்லிம்களாகிய நாங்களும் என்ன செய்யறோம், அந்த சுண்ணத்துங்கிற பண்றோம்.